அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா ஏப்பா முன்னே உனக்கு அடி இருந்துக்கிட்டு என்ன அடி அடிக்க விட்றாயா? வர வர உலகத்தில் ரவுடிசம் கூட கம்ப்யூட்டர் மயமாகி போச்சியா. இனிமே எவனும் கத்தி அருவாளெல்லாம் எடுத்து சண்டை போட மாட்டான். இந்த மாதிரி ரோபோவும் ரிமோட்டும் வச்சு சண்டை போடுவாங்க போல இருக்கு ஐயா. காலம் எவ்வளோ மாறிப்போச்சு. ஏய், உன் ஆளுங்களை வந்து அள்ளிக்கிட்டு போ சொல்லு. இல்லைங்க, உள்ளதான் செதஞ்சு போயிருக்கு, வெளியில் சேதாரமே இல்லை. இந்த 10,000 ரூபாயை வச்சுக்கோ. நீ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் நாளாகும். நல்லா நல்லி எலும்பு சூப்பாக வச்சு குடி. ஆஹா, வலியோட ஃபீலிங்கை புரிஞ்சவன் போல இருக்கு. என்னது கோச்சா உள்ளே போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னும் காணோம். ஆஹா, மனுஷங்க கிட்ட அடி வாங்கினது போய் இப்போ ரோபோ கிட்டையும் அடி வாங்கிட்டோம் ஐயா. வெளியில் நம்ம ஆள் இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி போனோம்னா அவன் நம்மளை கேவலமாக பார்ப்பான். முடிஞ்ச வரைக்கும் கெத்தாக போவோம். அடடே, கோச்சா வந்துட்டாரு. கோச்சா வா கோச்சா. ஆட்டோ புடி. என்ன கோச்சா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? ஏண்டா, நான் என்ன சரவண பவனுக்கு போய் போண்டாவும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு வரேனா? உள்ளே போய் வளர்ந்தான போட்டு பொழந்துட்டு வந்திருக்கேன்டா. டயர்டாக இருக்காமல் என்ன செய்யும்? கேட்குறான் பாரு கேள்வி. சாரி கோச்சா, உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கேட்டுட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் வளர்ந்தான பொழந்து கட்டிட்டு வருவீங்கன்னு. அதனால தான் போகிறப்பவே பெஸ் ஸ்டாப்பில் சொல்லி அனுப்புனேன். எடுபட்ட பயலை, நீ பெஸ் ஸ்டாப்லக்கு சொல்லையில எல்லாம் ஒவ்வொருத்தனும் என் பெண்டை கழட்டுறாங்கடா. என்ன அடி தெரியுமா? உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடி இல்லை. வளர்ந்தானே எப்படி கோச்சா அடிச்சிங்க? ஆஹா, எப்படி அடி வாங்கினீங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக எப்படி அடிச்சிங்கன்னு மாற்றி கேட்குறாங்களே ஐயா. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அடியாக இருந்துச்சுடா. உனக்கு ஒன்று தெரியுமாடா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா. ஆமாம், எனக்கு அப்போவே தெரியும் கோச்சா, நீங்கள் எப்படி மண்டையனை உண்டில் நாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த வளர்ந்தானையும் ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், சத்தம் போட்டு பேசாதடா. அடி யார் வாங்கினான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை இவ்வளோ பில்டப் பண்ணுறானேயா. நாம் தான் வாங்கணும்னு சொன்னோம்னா இங்கேயே நம்மளை விட்டுட்டு போயிடுவான். போடா, போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா. கையில் சுத்தமாக பணம் இல்லை கோச்சா. பணம் என்கிட்ட இருக்கு. ஏது கோச்சா பணம்? நான் அடித்த அடி தாங்க முடியாமல் என்னை விட்டுடுன்னு கதறினான். நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, இந்த 10,000 ரூபாயை எடுத்து லஞ்சமாக கொடுத்து என்னை விட்டுருன்னு காலில் விழுந்து கெஞ்சினான். பொழைச்சி போட்டுமேன்னு விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்டா. ரவுடினா நீ தான் கோச்சா, பக்கா ரவுடி. ஒரு ரவுடியே அடி தாங்க முடியாமல் உனக்கு பணம் கொடுத்துருக்கானா? அப்போ நீ எப்பேற்பட்ட ரவுடின்னு யோசிச்சு பார்த்துக்கோ கோச்சா. உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு கோச்சா. என்ன அது படப்படன்னு பேசுனா இப்போ மூஞ்சியே ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன கோச்சா, மூஞ்செல்லாம் ஒரே ஈரமாக இருக்குது. ஆஹா, ரோபோ காரி துப்புனதை சரியாக துடைக்கலை போல இருக்கு. டேய், உள்ள அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே பவர் கட் ஆகி போச்சுடா. ஒரே வேர்வை. அப்பயும் நான் அவனை விடலை. அதான் அடித்து முடித்து அப்படியே வந்துட்டேன். இங்கே இருங்க, ஆட்டோவோட வர்றேன். ஆஹா, அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மளை பொய் மேலே பொய் பேச வச்சுக்கிட்டே இருக்கானே ஐயா. காசு கொடுத்தான்னு ஒரு பொய் சொன்னதும் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறான். இதே ரோபோ காரி துப்புனதை சொல்லியிருந்தா இவன் நம்மளை காரி துப்பி இருப்பான். A few moments later. கோச்சா, ஆட்டோ ரெடி, போகலாம். அப்பாடா, இந்த ஸ்பாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். கோச்சா, அந்த வளர்ந்தனோட செல்ஃபி கட்டணே எடுத்துகிட்டு வந்தீங்களா? நாம் செத்து பொழைச்சி வந்தது தெரியாமல் இவன் செல்ஃபி கேட்குறானே ஐயா. அப்பாடா, ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு. இருக்கோச்சா. எதுக்குடா? உனக்கு சுற்றி போடணும். ஆஹா, ஏற்கனவே வேணும் வேணாங்கிற அளவுக்கு வளர்ந்தா நமக்கு திஷ்டி கழிச்சு தானையா அனுப்பியிருக்கான்.
இதில் நீங்களுமாடா திஷ்டி கழிக்க போகிறீங்க? ம்? ஐ கோச்சா வந்துட்டாரு. அண்ணன் கோச்சா வாழ்க. எங்கடா வாழை ஓடுறீங்க? கோச்சானா கோச்சா தான். இவன் வேற பில்டப் பண்ணியே நம்மளை கவுத்துருவான். ஏன்டா தூக்குறீங்க? ஏம்மா ஏம்மா அப்பா. என்ன கோச்சா, நாங்களாம் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கோம். ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லாமல் பண்ணிட்டீங்களேடா. மண்டையனை போட்டீங்க, இப்போ வளந்தானே போட்டிருக்கீங்க. உங்களை தூக்கி பாராட்டாமல் இருந்தா அது எங்களுக்கு அசிங்கம். ஆஹா, அடி வாங்கின நமக்கு பாராட்டு. டேய் நவருங்கடா, கோச்சாவுக்கு சுற்றி போடுவோம். ஆஹா, அடி வாங்கின நம்ம மனசு இதையெல்லாம் ஏற்றுக்க மறுக்குது ஐயா. கோச்சாவுக்கு திஷ்டி கழிச்சாச்சு. கவலைப்படாத கோச்சா, அடுத்த அப்பாயின்மெண்ட்டு சீக்கிரமாக வந்துடும். என்ன அது? அடுத்த அப்பாயின்மெண்ட்டா? ஆஹா, நான் நிஜமாவே ரவுடி இல்லைங்கிற ஒரு சின்ன உண்மையை இவங்க கிட்ட சொல்ல முடியாமல் தேவையில்லாமல் தர்ம அடி வாங்க வேண்டியதாக இருக்குது ஐயா. ஆஹா, படுத்தா 10 மாதத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடித்து அனுப்பியிருக்கான். இவனுங்க எனக்கு பாராட்டு விழா நடத்தணுன்றாங்க. எவ்வளோ பாவம் இவனுங்க. சரிடா, உடம்பெல்லாம் பயங்கர டயர்டு. என்னது டயர்டா? ஆமாண்டா, அடித்த வலி. என்ன கொஞ்சம் சொல்கிறீங்க? டேய், நான் அவனை அடித்தது என் உடம்பு வலிக்குதுன்னு சொல்ல வந்தேன். எதுக்கெடுத்தாலும் குதர்க்கமாகவே கேள்வி கேட்குறாங்களே. கொச்சா, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட். ஆமாம், பணம் ஏது? அதான் நீங்கள் 10,000 வச்சுருக்கீங்களே. ஆஹா, எவ்வளோ அடி வாங்கி அந்த 10,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்த உடனேயே அதை பங்கு போடுறானுங்களே ஐயா. கொச்சா, இனிமே இந்த சிட்டியில் எவனுமே உங்ககிட்ட வாழாட்ட மாட்டான். அவனுங்க ஆட்டாமல் இருந்தாலும் நீங்கள் ஆட்ட வச்சிருவீங்களேடா. இனிமே எவனாவது எதிர்த்தா நான் எடி பேயடி அடிங்க கொச்சா. ஆஹா, நம்மளை ஒவ்வொருத்தனும் சாவடி அடித்து அனுப்புகிறானுங்க. இவனுங்களுக்கு அது தெரியாமல் என்ன பேச்சு பேசுகிறானுங்க. கொச்சா, அந்த வளந்தானே எப்படி அடிச்சிங்க? ஆஹா, என்னத்தை சொல்கிறது? அடிச்சிருந்தா தானே எப்படி அடித்தோம்னு சொல்ல முடியும். நாம் அடி வாங்கிட்டு இல்லையா வந்திருக்கோம். எதையாவது சொல்லி சமாளிப்போம், இல்லைன்னா நம்ப மாட்டானுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுடா. எல்லா அடியுமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான். போதுமா? அப்போது இவ்வளோ கலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆஹா, நாம் பொய் சொன்னால் கூட அதை நமக்கு சாதகமாக திருப்பிடுறாங்களே ஐயா. அடி வாங்கிறது ஒரு கலையாடா. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே வளர்ந்தான கவனிச்சாச்சு. அதுக்கு ஏன் அடுத்த அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? கொச்சா, நீங்கள் இந்த 10,000 ரூபாய் வாங்கியிருக்கக்கூடாது. அவங்ககிட்ட 1,00,000 ரூபாயாக கேட்டிருக்கணும். ஆஹா, ஏதோ போனால் போகுது, அதிகமாக அடி வாங்கிட்டோமேன்னு சொல்லி அவன் 10,000 ரூபா கொடுத்து அமிச்சா இவனுங்க 1,00,000 ரூபா கேட்க சொல்கிறாங்களே ஐயா. அப்படியே அவன் 1,00,000 ரூபா கொடுத்துருந்தா இந்நேரம் பாடி தான் வீட்டுக்கு வந்திருக்கும். டேய், விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்கடா. மண்டையங்கிட்ட அடி வாங்கி கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே சித்ரா நம்மளை பிரித்து மேய்ஞ்சா. சரி, 2 வலியையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஆற்றிக்கலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வளந்தாங்கிட்ட அனுப்பி ரூபக்கிட்ட அடி வாங்க வச்சுட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். என்னது ரெஸ்ட்டா? டேய், தமிழில் தானடா சொன்னேன். ரவுடிங்க ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கக்கூடாது கோச்சா. ஆஹா, இவனுங்க நம்மளை சீக்கிரமாகவே மூட்டை கட்டிடுவாங்க ஐயா. இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.